ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மணி. நீங்கள் பார்த்துருக்க மணி இன்வெஸ்டிகேஷன் சேனல். இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம என்ன ரியல் லைஃப் இன்சிடென்ட் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழனிலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபரான ஒருத்தர் ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா பாண்டி. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை வந்து காதலிச்சு, அந்த பெண் வந்து இன்னொருத்தர் காதலிச்சு இறந்த பிறகு நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு மின்னஞ்சலில் ஷேர் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஆல் செட்டிங் அமைக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் வரும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாவது ரியல் லைஃப் இன்சிடென்ட் நடந்துருந்துச்சுன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல போய் நீ வாய்ஸ் நோட ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மெயில லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் டைப் பண்ணி ஷேர் பண்ணலாம். நீங்க ஷேர் பண்ற எல்லா விஷயமும் நம்ம வீடியோ மேக் பண்ணி போடுவோம். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த சம்பவம் பாண்டி அவருக்கு எப்ப நடந்துச்சு பாத்தீங்கன்னா, 2007 நடந்தது சொல்லி நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலமா ஷேர் பண்ணியிருக்காரு. அப்படி என்ன ப்ரோ லைஃப் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாண்டி அவரு பாத்தீங்கன்னா சரியா 2007 காலேஜ் படிச்சிருந்திருக்காரு. காலேஜ் படிச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க அப்பா இருக்காரு. அவங்க அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா அந்த பக்கவாதம் வந்துச்சு மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பக்கவாதம் வந்தது மாதிரி இருந்துட்டு அவரால் சரியா வேலைக்கு போக முடியல. அப்ப பாண்டி அவர் பாத்தீங்கன்னா ஒரு தங்கச்சி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க தங்கச்சி பாத்தீங்கன்னா சரியா அப்ப வந்து ஸ்கூல் படிச்சிருக்காங்க. ஆமா, பாண்டி அவர் தானே அண்ணா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கிறாரு. அப்ப தங்கச்சி பாத்தீங்கன்னா ஸ்கூல்லாம் படிப்பான். அதனால அவங்க தங்கச்சி ஸ்கூல்லாம் படிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா பழனியில் நடந்தது. பழனி பக்கத்துல சின்ன கிராமத்தில் நடந்தது. கிராமத்து பேர் வந்து சொல்ல வேணாம் சொல்லியிருக்காரு. நீங்க நினைக்கலாம், ஏன் ப்ரோ கிராமத்து பேர் வந்து யாருமே சொல்ல மாட்டேங்குன்னு நினைக்கலாம். கிராமத்து பேர் பாத்தீங்கன்னா மேக்சிமம் எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இப்ப நீங்க அந்த கிராமத்தை சேர்ந்தவரை, நீங்க நம்ம வீடியோ பாக்குற நீங்களா இருக்கலாம், அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம். அதனால பாத்தீங்கன்னா மேக்சிமம் கிராமத்து பேர் நம்ம சொல்ல மாட்டோம் எந்த வீடியோலுமே. நம்ம பெரிய ஊர் பேர் சொல்லிட்டு அது பக்கத்துல கிராமம் சொல்லி நம்ம வச்சுக்கலாம். அந்த பக்கத்துல கிராமம் பாத்தீங்கன்னா, அப்போ வந்து பாண்டியவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த பக்கத்து கிராமத்துல காலேஜ் படிச்சிருக்காங்க. காலேஜ் படிச்சுட்டு பழனில இருந்து ஒரு காலேஜ் தினைக்கும் அவங்க கிராமத்துக்கு போயிட்டு பஸ்ல போயிட்டு பேருந்துல போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவர் அவங்க அப்பாவுக்கு தான் அந்த மாதிரி பக்கத்துல வந்துச்சு பாத்தீங்களா. அப்ப காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற என்னடா பண்றது, வழி இல்லையே அப்படின்ட்டு கடைசியா பார்த்தா இவர் பாத்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட், அதாவது பெரிய பழனியில பெரிய ஃபேமஸான டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ஆடிட்டிங், அதான் பாத்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லி இவர் நினைக்கிறாரு. அதே மாதிரி இவர் நினைச்ச மாதிரி அந்த கடையில போய் கேட்கிறாரு. கடையில கேட்ட உடனே ஓகே சேல்ஸ் கால்னு சொல்லிட்டு ஆள் எடுத்துடுறாங்க. ஆள் எடுத்த உடனே இவர் பார்ட் டைமா அவங்க வீட்டை சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு ஃபீஸ் கட்டி ரன் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது பாண்டி அவர் லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச் வருது. என்ன ப்ரோ பாத்தீங்கன்னா, மற்றவங்க லைஃப்ல வரும்போது அவருக்கும் பாத்தீங்கன்னா காதல் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதா சேஞ்ச் வருது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பழனி பேருந்துல பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பொண்ணை வந்து மீட் பண்றாரு. மீட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுது. பிடிச்சி போன உடனே இவர் ஒன் சைடு லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஒன் சைடு லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் இவர் பாத்தீங்கன்னா காலேஜ் லைஃப் வந்து அவரு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு, அதே மாதிரி வீட்டையும் கொஞ்சம் அவரு தான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அந்த பொண்ணையும் கொஞ்சம் சைட் அடிச்சுக்கிட்டு அதே மாதிரி ஒன் சைடு லவ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல பேசலாம், வர வச்சு போய் பேசலாம்னு சொல்லி தைரியத்துல வர வச்சு போய் பேசியிருக்காரு. பேசும்போதுதான் தெரியுது அந்த பிள்ளைக்கு வெறுக்கனே ஆள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே பாண்டி அவர் ரொம்ப அப்படியே உடஞ்சே போயிட்டாரு. என்னடா இது இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சு போயிட்டு, சரி நம்ம இதை விட்டு விளைக்கிடலாம், அதான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியவர் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை விட்டு விலகிட்டாரு. விளங்கிட்டு இவர் எதிர்ச்சியா அவர் பாத்தீங்கன்னா பார்ட் டைம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு காலேஜ் போயிட்டு ஏதாச்சும் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்றுட்டு இருக்கும் போது கடைசியா பார்த்தா அந்த பொண்ணுகிட்ட பேசுனது பாத்தீங்கன்னா அதாவது அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட். அவன் ஆள் பார்த்துடுறான். பார்த்த உடனே இந்த பக்கத்துல வந்து அந்த பொண்ணு, நான் காதலிச்ச பொண்ணு நீங்க காதலிச்சியா அப்படின்னு கேட்டான். உடனே பாண்டியவர் பாத்தீங்கன்னா ஆமா அப்படின்னு சொல்லி வார்த்தை விட்டோடனே உடனே அந்த பையன் பஸ் ஸ்டாண்ட் கூட பார்க்காம சப்புன்னு இருக்கிறான். சப்புன்னு இருக்கணும் உடனே அந்த பஸ் ஸ்டாண்டே வெளியே போட்டுருச்சு. சரி ப்ரோ, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒன் சைடு லவ் பண்ணியிருக்காரு, ஏன் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஒரு அன்பு இல்லையா, அந்த புள்ளி தானே பாத்துச்சு அப்படின்னு நினைக்கிறான். அந்த புள்ள பாத்தீங்கன்னா அவங்க கூட இருக்க ஃப்ரெண்டு தான் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா
நீ தான் ஏழையா இருக்க, அந்த பையன் பணக்காரனா இருக்கான். அதாவது பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பிள்ளைய அந்த புள்ள வந்து ஒரு பையனை காதலுக்கு பாத்தீங்கன்னா, அந்த பையன் வந்து கொஞ்சம் பணக்கார வீட்டு பையனா, அவன் பணக்காரா இருக்கான், நல்லா கார் பைக்ல வச்சிருக்கான், அவன் போய் நீ செட்டில் ஆயிருன்னு சொல்லிட்டு கூட இருக்க பிள்ளைங்க 4, 5 பிள்ளைங்க சேர்ந்து இந்த சொன்ன உடனே, அப்புறம் பாண்டிய போய் அந்த பையன் அடிச்ச உடனே அந்த பிள்ளைனால எதுவும் பேச முடியல. சரி, நம்ம இனிமேல் அந்த புள்ள பக்கத்துலயே போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியருக்கு ரொம்ப கோபம். நம்ம மேல தப்பு இருக்கு, பேசிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு எப்பயும் போல காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டாரு. காலேஜ் 3 வருஷம் முடிச்சுட்டு பிகாம் படிச்சிருக்காரு. பிகாம் படிச்சுட்டு அப்புறம் வந்து வேற எங்க வேலைக்கு போறேன்னு பார்க்கும்போது அந்த கடையிலே இவருக்கு ஒரு ஆஃபர் வருது. தம்பி நீ வேணா வந்து ஆடிட்டிங் ஒர்க் பார்த்துக்கிறியா என் கடையில அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் ஒன்று கிடைக்குது. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியவரும் சரி சரிங்க நான் வந்து ஆடிட்டிங் ஒர்க் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாண்டியவர் நல்லா ஒழுக்கத்தை பார்த்துட்டு அந்த கடையிலேயே ஒரு நல்ல ஜாப் கொடுத்துருந்த உடனே அவர் அப்படியே அந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் எடுத்து நடத்திக்கிறாரு. அந்த ஜாப்ல பார்த்தீங்கன்னா மேலும் நல்ல சம்பளம் கிடைச்ச உடனே இவர் பார்த்தீங்கன்னா எதிர்ச்சியா அப்புறம் இப்படி மேலும் சம்பளம் கிடைச்ச உடனே பேருந்துல ஒரு கொஞ்சம் பக்கத்து ஊரு போயிட்டு போயிட்டு நம்மளே வர முடியல அப்படின்னு அப்புறம் அங்க இருக்க ஆடிட்டிங் அதாவது பார்த்தீங்கன்னா கடை ஓனர் எல்லாம் சொல்லியிருக்காங்க, நீ போயிட்டு போயிட்டு ஏன்ப்பா வர, நீ இங்கேயே பழனியில செட்டில் ஆயிரு, பழனிலேயே வந்து நீங்க சின்னதா வாடகைக்கு ரூம் எடுத்து தங்கிக்கோங்க, தங்கிட்டு அதே மாதிரி நீ வாரத்துக்கு ஒரு ஊருக்கு புறமே வச்சுக்கோங்க அப்படின்னு உடனே அவங்க வீட்லயே பேசிட்டாங்க. சரி வீட்டுல இருந்துட்டு சரி அப்பா தான் அப்படி இருக்காருல்ல, அப்ப நம்ம போய் மொத்தமா பழனிலேயே ஊருக்குள்ளேயே நம்ம குடியிருந்துட்டோம்னா உனக்கும் பஸ்ஸுக்கு அலைய தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாத்தீங்கன்னா பழனி குடிபெயர்ந்து அதாவது அந்த கிராமத்துல இருந்து பழனிக்கு அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பக்கத்துல ஒரு சின்னதா வீட்டை பார்த்து குடிபெயர்ந்து வராங்க. குடிபெயர்ந்து வரும்போது பாத்தீங்கன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியவருக்கு வந்து ஒரு சூழ்நிலை வருது. என்ன சூழ்நிலை பாத்தீங்கன்னா ஒரு பைக் வாங்க ஒரு சூழ்நிலை வருது. சரி நம்மளும் ஒரு பைக் வாங்கணும்னு சொல்லிட்டு அவர் இஎம்ஐல ஒரு பைக் ஒன்று போறாரு. பைக் ஒன்று போட்டு ஆர்டிஓ பழனிக்கிட்ட ஒரு ஆர்டிஓ கிட்ட போய் ஆர்டிஓ இதெல்லாம் போய் நம்பர் பிளேட்லாம் வாங்கிட்டு லைசன்ஸ்லாம் போய் எடுத்துட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்திருக்காரு. ரிட்டர்ன் வரும்போது தான் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஷாக்கு. என்ன ஒரு பெரிய ஷாக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த ரிட்டர்ன் வரும்போது இவருக்கு பாத்தீங்கன்னா சிகரெட் அடிக்கிற பழக்கம் இருக்காம சிகரெட்டை வந்து ஒரு மரத்துக்கீழ ஆர்டிஓ டெஸ்ட்லாம் முடிச்சுட்டு அதாவது 8 போட்டு அந்த மரத்துக்கீழ இருந்து சிகரெட்டை பத்த வச்சு அடிச்சிருக்கும்போது பாத்தீங்கன்னா எதர்ச்சியா ஒரு பர்சியும் ஒரு செயின் அதாவது ஒரு செயினையும் கீழே பாக்குறாரு. உடனே ஒரு ஆச்சரியம் ஆச்சு, என்னடா இந்த மரத்துக்கு கீழே ஒரு பர்ஸ் ஒரு செயின் இருக்கா அப்படின்னு பெரிய ஆச்சரியமான உடனே அந்த செயின் எடுத்து பார்த்துக்காரு. நல்ல வெயிட்டா தான் இருக்கு செயின், அதாவது அது ஒரு வெள்ளி செயின். பர்ஸ் எடுத்து பார்த்தா பர்ஸ் 2000 பணம் இருக்கு. இது யார் பர்ஸரா அப்படின்னு அட்ரஸ் எல்லாம் தேடி பார்த்தா அவர் பழனி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பிள்ளை காதலிச்சாங்க பாத்தீங்களா ஒன் சைடா, அந்த பிள்ளை பரிசு தான். அது 2000 பணம் இருக்கு. அந்த பிள்ளை போட்டோ பார்த்தா கண்டுபிடிச்சிட்டாரு. சரி ரைட்டு, ஆதார் கார்டு அட்ரஸ் ஓட்டர் ஐடி அட்ரஸ்லாம் அந்த பிள்ளை வச்சிருக்கும் போல வச்சிருக்கணும்னு வீட்லயே கொடுத்துடல, அதான் மறந்துருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டாருன்னா வீட்டுக்கே தேடி போயிட்டாரு. வீட்டுக்கே இந்த அட்ரஸ் போனா கடைசியா பார்த்தா ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னதுன்னா அந்த பெரிய ஒரு தலையில இடி விழுந்த மாதிரி வீட்டுக்குள்ள என்ட்ரி வச்ச உடனே அந்த புள்ள அதாவது அந்த ஒன் சைடா லோ பண்ணாரு பாத்தீங்கன்னா பழனி பஸ் ஸ்டாண்ட்ல அந்த புள்ளைய பெரிய போட்டோ மாட்டி அவங்க வீட்டுல தொங்கிட்டுருக்கான். பார்த்தோன்னு ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. அவங்க அம்மா அப்பாட்ட போய் என்னங்க அப்படி கேட்ட உடனே நீ யாருப்பான்னு கேட்ட உடனே நான் அந்த பிள்ளை ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா நீங்க என்னைய பார்த்தா வாய்ப்பு இல்லை, அவங்களும் சொல்லியிருக்காங்க நான் உன்னை பார்த்ததே இல்லைப்பா, என்னை பார்க்க நீங்க வாய்ப்பு இல்லை, ஆனா உங்க பிள்ளைக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்பதான் அவங்க அம்மா அப்பா ஒரு விஷயம் சொல்றாங்க, என் பிள்ளை என்ன பிரச்சனை தெரியலப்பா, தூக்கு போட்டு இந்த மாதிரி இறந்துட்டா, அவ இறந்துட்டு 1 வாரம் ஆச்சுப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு உடனே அழுகு தாங்கக்குள்ள உடனே அழுதுட்டாரு. அழுதுட்டு உங்க புள்ளை தூக்கு போடுற ரூம் நான் பார்க்கலாமா அப்படின்னு இவங்க உடனே வந்துட்டு அந்த புள்ளை தூக்கு போடுற ரூமை காட்டுறாங்க. அந்த ரூம்லயே போய் ரொம்ப சேடா உட்காந்து அழுது புரண்டு திரும்பி அந்த பர்ஸு கொண்டு வந்தாரு பாத்தீங்களா, அது கொடுக்கதான் வந்தாரு. ஆனா அது கொடுக்காம நம்ம ஞாபகத்தாமே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு உடனே பாத்தீங்கன்னா அந்த பர்ஸவே அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாரு. வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு சின்னதா ஒரு இடத்துல மறைச்சு வச்சுக்கிட்டாரு. இவர் பாத்தீங்கன்னா அவரு எப்பயும் போல அவர் வேலையை முடிச்சுட்டு அந்த 1 வாரம் அதாவது பாத்தீங்கன்னா அந்த புள்ள பேர் என்ன பாத்தீங்கன்னா ஜான்சி. அதாவது பாத்தீங்கன்னா அவங்க புள்ள வந்து ஒரு கிறிஸ்டியன் மதத்தை தழுவக்கூடியவங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த 1 வாரம் போய் அந்த ஜான்சி அவங்க வீட்டுல போய் நல்லா அவங்க உதவி பண்றாரு. உங்க புள்ள ஃப்ரெண்டு, உங்க புள்ள இருக்கும்போது எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு நல்லா உதவி பண்ண உடனே இருந்துட்டு அவங்க அம்மா அப்பாவும் சரி இது மாதிரி நம்ம புள்ள ஃப்ரெண்டுங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே எல்லா விஷயமும் நல்லா ஷேர் பண்றாங்க. இதே மாதிரி அவங்க வீட்டுக்கு ஹெல்ப் பண்றது எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது கடைசியா ஒரு நாள் அவங்க வீட்டுல பார்த்துட்டு வந்து தூங்குறாரு. ஓகே நம்ம வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மணி போல வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே கடைசி அந்த ஜான்சன் வீட்டுக்கு போய் அவங்க ரூம்ல உட்காந்து இந்த மாதிரி நினைச்சிட்டு வந்தாரு பாத்தீங்களா, என்ன இப்படி எதுக்கு நீ இறந்த அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு வந்தாங்க பாத்தியா.
அது நினைச்சிட்டு அவங்க வீட்டுக்கு வந்த உடனே, அதாவது இருக்கிறது சிட்டி தான். அந்த சிட்டிலே பாத்தீங்கன்னா நிறைய பாத்தீங்கன்னா இப்ப கூட பாத்தீங்கன்னா நிறைய சிட்டி வீட்டுல வெளியே வந்து திண்ணை போட்டிருப்பாங்க. அது எதுக்கு திண்ணை போடுறாங்கன்னா, கிராமத்து ஒரு சாயல் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே திண்ணை வச்சிருப்பாங்க. அந்த திண்ணையில பாத்தீங்கன்னா திண்ணை பக்கத்துல ஏதோ ஒரு பெண்மணி பாத்தீங்கன்னா பாய் விரிச்சு வெளியே படுத்திருக்க மாதிரி இருக்கு. உடனே இவருக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. சரி நம்ம தங்கச்சி தான் வெளியே படுத்திருக்காங்க போல. அதாவது பாத்தீங்கன்னா, ஏன் ப்ரோ தங்கச்சி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். வேற ஒண்ணும் இல்லைங்க. இப்ப வரைக்குமே நம்ம கிராமத்துல நிறைய நடக்க வேண்டியதா இருக்கு. என்ன ப்ரோ அப்படின்னா, இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா கிராமத்துல பாத்தீங்கன்னா மாதவிடாய், அதாவது பெண்களுக்கு வந்து மாசம் மாசம் மாதவிடாய் பாத்தீங்களா, பீரியட்ஸ். அந்த பீரியட்ஸ் வரும்போது நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் நம்ம கிராமத்துல ஃபாலோ பண்றாங்க. என்ன ஆகுதுன்னா, ஆஹ் பெண்களுக்கு வந்து மாதவிடாய் வந்துச்சுன்னா அவங்களை வந்து வெளியே தீட்டுன்னு சொல்லி வெளியே வந்து படுக்க வைக்கிறாங்க. இன்ன வரைக்கும் அதை ஃபாலோ பண்றாங்க. சிட்டிக்குள்ள வந்து இது எப்பயும் போல எதிர்ச்சி மாதிரி பாக்குறாங்க. ஆனா கிராமத்து சைடு இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, தீட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மனுஷன், இப்ப நம்மளே பாத்தீங்கன்னா ஒரு பெண்கள் வழியா தான் வந்திருப்போம். அதனால அதெல்லாம் தீட்டுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும் நண்பர்களே. இன்ன வரைக்கும் நம்ம அப்படி ஃபாலோ பண்ணாலுமே இன்னமும் வர காலகட்டத்துல அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் எடுத்துட்டு போகணும். அப்படி இருக்கும்போது இவரு இப்ப வாங்க கதவுக்குள்ள போயிடலாம். அப்படி இருக்கும்போது இவரு என்ன பார்த்தாருன்னா, சரி எதர்ச்சிவரி வந்து அவங்க தங்கச்சி தான் அப்படி படுக்க வச்சிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் எப்பயும் போல படுத்து தூங்கிட்டாரு. படுத்து தூங்கினோடனே அவங்க அம்மா கால இருந்துச்சு, ஏமா தங்கச்சி மாதிரி வீட்டுக்கு தூரமா இருக்கு அப்படின்னு கேட்டோடனே அவங்க அம்மா சொல்றாங்க, வீட்டுக்கு தூரமாவா, ஏன் ஏமா வெளியே படுக்க வச்சீங்கன்னா, ஏன் வெளியே படுக்க வச்சோமா, ஏய் நேற்று உன் தங்கச்சி எங்க எங்க கூட தான் படுத்திருந்தா பாக்கலையாடா அப்படின்னு உங்க அம்மா அவங்க எல்லாம் சொல்ல, ஒரு கேட்டோன்னு பெரிய ஷாக்காயிடுச்சு. வெளியே வந்து பார்த்தா அந்த போட்ட பாய் அப்படியே தான் இருக்கு. அம்மா இந்த இடத்துல தான் பார்த்தேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. இல்லையாப்பா நான் வந்து தங்கச்சி உள்ளாம படுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஷாக்கானானே. சரி ஏதாவது நம்ம பிரம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல அவர் வேலைக்கு போயிட்டாரு. வேலைக்கு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வேலைக்கு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடங்காரன், அதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோன் வாங்குவோம் தெரியுமா, இப்போ நம்ம கை நீட்டி வட்டி காசு வாங்குவோம் இன்ன வரைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா கந்து வட்டி வந்து காசு வாங்குவாங்க. ஒரு 1000 ரூபா 1500 அவ்வளோதான் வாங்குவாங்க, ரொம்பலாம் வாங்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கந்து வட்டிக்காரன் வந்து ஒரு நாள் வீட்டில் வந்து ரொம்ப சவுண்ட் விட்டுருக்கான். என்ன சவுண்டு பார்த்தீங்கன்னா, மதி அப்படின்னு சொல்லி இது மாதிரி பேசினோடனே ரொம்ப அசிங்கமாக பேசியிருக்கான். அசிங்கம் பேசினோடனே தங்கச்சி இருக்காங்கல்ல ஒருத்தவங்க, தங்கச்சி வாயை மூடுறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஏன்னா இது மரியாதைலாம் பேசாம தங்கச்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சைலண்ட் கேரக்டரா, நம்ம தங்கச்சி சைலண்ட் கேரக்டர். உங்க அண்ணன் அவர் தான் வேலைக்கு போயிட்டாரா பாண்டி. உங்க அம்மா பெரிய சாக்கம், என்னடா இது நம்ம பிள்ளை எப்படி பேசுது அப்படின்னு. சரி அந்த பிள்ளை என்னதான் பண்றது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை கொஞ்சம் அந்த 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 கந்துவட்டிக்கான பேசியிருக்கு. இதுக்கு மேலே நீ எதாவது அசிங்கமா காசுக்கு பேசுனா உன் சிறுப்பு கொண்டு அடிப்பேன்டா அப்படின்னு. எப்பயும் பாண்டி வந்து காசு கொடுத்துட்டு போயிடும். அன்னைக்குமே மறந்தாப்புல காசு எடுத்துட்டு போயிட்டாராம். அதாவது வார வட்டி எப்படி மட்டும் சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க உடனே உள்ள உனக்கு காசு தானே வேணும், எவ்வளோடா வேணும்னே, மொத்தமா 1500 வேணும் அப்படின்னு அந்த கந்த வீட்டுக்காரர் சொல்லியிருக்கான். உடனே உள்ள போயிட்டாராம். உள்ள போயிட்டு அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா 1500 கையில எடுத்து வந்து தராங்களா. எடுத்துட்டு வந்து ஏது ப்ரோ அப்படின்னு நினைப்பீங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. அந்த ஒரு புள்ள கீழே வந்துச்சு பார்த்தீங்களா, அதாவது அந்த பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை காதலிச்ச பெண்மணி வந்து பர்ஸ் வந்து கீழே இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து 2500 இருந்துச்சு சொன்னேன் பணம். அதை வந்து ஒரு 1500 எடுத்து தராங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும், ஒளிச்சு தானே வச்சிருந்தாரு அந்த பர்ஸை செய்யணும் அப்படின்னு நினைக்கலாம். அது வந்து நான் சொல்றீங்க, நான் கதை என்ன கொஞ்சம் பெருசாவே இருக்கு, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். அப்படி இருக்கும்போது அந்த 1500 பாத்தீங்கன்னா அந்த கந்துவட்டிக்காரனுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இதுக்கு மேல நீ தான் இங்க இருந்தா உன்னை சிறுப்பு கொண்டு ரெடி பண்ணா நீ போடா அப்படின்னு. இவங்க அம்மாவுக்கு பெரிய குழப்பம், நம்ம புள்ள அப்படி பேசாத, நம்ம புள்ளதான் அப்படி பேசுதா அப்படின்னு. உடனே இருந்து நாங்க அம்மாட்ட இருந்துட்டு, அம்மா நான் காசு கொடுத்த அண்ணன் எதுவும் சொல்லாதம்மா, வாண்ட் எதிரி ஏதிரினோடனே அதை நான் சொல்றேம்மா, நீ அம்மா அண்ணன் எதுவும் சொல்லாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் அம்மாவை வந்து அடக்கி வச்சு சைலண்ட் ஆயிடுறாங்க. சைலண்ட் ஆகிட்டு பாத்தீங்கன்னா எப்பயும் போல அவங்க வேலையை போய் பாக்குறாங்க. அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க அப்பா, அதாவது பாண்டி அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா பக்கம் வந்து தான் படுத்திருக்காரு. அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி கொஞ்சம் ஒரு நாள் பாத்தீங்கன்னா படுத்திருக்காரு. படுத்த படுக்க இருக்கும் போது பாண்டி அவங்க வீட்டுல வந்து பெரிய சேஞ்ச் ஒண்ணு தெரியுது. என்ன சேஞ்சுன்னா, அவங்க படுத்த படுக்க இருக்கும்போது உங்க அப்பா கத்துறாரு, தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு. ஏன்னா அவரால் எந்திரிக்க முடியாதுல்ல. கத்துன உடனே அவங்க தங்கச்சி பாத்தீங்கன்னா அப்ப காலேஜ் போயிட்டாங்க. ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போன உடனே அவங்க தங்கச்சி பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வெளியே வேலை பார்த்துருக்காங்க. அவங்க அம்மாக்கு வந்து சவுண்டு கேட்க அவங்க அப்பா கத்துன சவுண்டு. அப்படிங்கும்போது கத்துன உடனே டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் மட்டும் வருது. கிளாஸ் மட்டும் வச்சோடனே இவர் வந்து ஒன் சைடா படுத்திருக்காரு, திரும்ப முடியல. உடனே இவர் கத்திருக்காரு. அதுக்கடுத்து இவர் திரும்பி பார்க்கும்போது சொம்பு இருந்திருக்கு. சொம்பு பார்த்து
சரி இப்ப வச்சுட்டு போயிட்டீங்க, அப்ப எனக்கு யாரு வந்து பறிக்க விடுவா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கத்துன உடனே அப்புறம் அவங்க அப்பதான் தங்கச்சி வந்து உள்ள வராங்க. உள்ள வந்து என்னப்பா யார்டா பேசிட்டு இருக்கா அப்படின்னு உடனே, இல்ல நீ தானே இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து சொம்ப வச்சுட்டு போன, பறிக்க விட மாட்டியா அப்படின்னு. அப்பா நான் இப்பதான்ப்பா வாரேன் அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லும் போது பாண்டியும் பாத்தீங்கன்னா அப்பதான் கொஞ்சம் வேலையை முடிஞ்சு சீக்கிரமா வந்துட்டாரு. சீக்கிரமா வந்த உடனே பாத்தீங்கன்னா என்னடா உள்ள வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பாண்டியவருக்கு தெரியுது. அவங்க அப்பாவும் சொல்லும் போது இந்த மாதிரி என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம். ஓகே ப்ரோ, பாண்டிக்கு எப்படி ப்ரோ தெரியும் அப்படின்னு நினைப்பீங்க. பாண்டியவர் பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்மணி நினைச்சிட்டு வீட்டுக்கு வந்தாரு பாத்தீங்களா. வீட்டுக்கு வரும்போதே ஒரு பெண்மணியை வந்து ஒரு அடிக்கடி பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல வந்து உலாவாத மாதிரி நைட் டைம்ல பார்த்துருக்காரு. நைட் டைம்ல பார்த்து இவருக்கு வந்து பெரிய குழப்பமா இருந்திருக்கு. இது நம்ம வீட்டுல சொல்லலாம் வேணாமான்னு ஒரு நல்ல பெரிய குழப்பமா இருக்கும்போது உங்க அப்பாவோ போய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாத்தீங்கன்னா அப்படியே முழிச்சுக்கிட்டே இருக்காரு. முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ பாத்தீங்கன்னா உங்க சொந்தத்துல வந்து ஒரு அவங்க லைஃப் நல்லா தான் பாண்டி போயிட்டு இருக்குது. போயிட்டு இருக்கும்போது சொந்தத்துல ஒரு பொண்ணு வருது. அதை பாத்தீங்கன்னா உங்க அத்தை புள்ள பாண்டி அவங்க பாத்தீங்கன்னா காலேஜ்லாம் முடிச்சு வேலை தானே பாக்குறாரு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க அம்மாவும் அவங்க அப்பா பாண்டி அவங்க அம்மா அப்பா பாத்தீங்கன்னா லவ் மேரேஜா. லவ் மேரேஜ்னால அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அதாவது அவங்க அப்பா சொந்தத்துல வந்து அவங்க அத்தை ஒருத்தவங்க வராங்க. அவங்க அப்பா கூட கூட பிறந்த அக்கா. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு புள்ள இருக்கனால பாண்டியன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காங்க. உடனே அவங்க அம்மா கேட்கறாங்க, இத்தனால நீ பேச மாட்டீங்களா இப்ப மட்டும் ஏனோடனே இல்ல பாண்டி வந்து கொஞ்சம் நல்லா பையன் வந்து நல்லா படிச்சிருக்கான், இன்னொன்னு நல்ல ஒரு வேலைல இருக்கான், என் பிள்ளைய நான் தைரியமா தருவேன் அப்படின்னு. சரி வேற வழி இல்லாம நம்ம சொந்தம் வந்து ஒன்னா சேருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சரின்ட்டாங்க கல்யாணத்துக்கு. பாண்டி சரின்ட்டாரு. சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கடைசியா பாத்தீங்கன்னா பாண்டி ஒரு பாத்தீங்கன்னா அவங்க அத்தை புள்ள பேர் பாத்தீங்கன்னா லட்சுமி. அவங்க பாத்தீங்கன்னா அப்படி என்னைக்கு அந்த பேச்சு எடுத்தாங்க அன்னைக்கு நைட்டே பாண்டியவர் உயிருக்கு நிறைய ஆபத்து வந்திருக்கு. என்ன பாத்தீங்கன்னா பாண்டியவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது மேல ஃபேன் இருக்கு பாத்தீங்களா, ஒரு முழிச்சு போகும் ஃபேன் அப்படியே விழுகு வந்துருக்கு. டக்குன்னு ஒரு பாத்தீங்கன்னா கட்டுல இருந்து பிறண்டு விழுந்துட்டாரு. கொஞ்சம் மிஸ் ஆனா பாண்டியவர் அப்படியே ஸ்பாட்லயே அவுட் ஆயிருப்பாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பாண்டியவர் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு கொஞ்சம் வெளியே டைல்ஸ் அந்த டைல்ஸ் நடந்தப்போ அந்த எண்ணெயில அதாவது கீழே எப்படி எண்ணெய் கூட தெரியாம அந்த எண்ணெயில வழுக்கி விழுந்திருக்காரு. இது மாதிரி நிறைய அதாவது இந்த அதாவது இப்ப அதே சாகரம் தெரியுமா அந்த மாதிரி அந்த நிறைய ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதே மாதிரி பெரிய இன்சிடென்ட் என்னதுன்னா ஒரு மொட்டை மாலை வந்து துணி எடுத்துருக்காரு. துணி இருக்கும்போது அந்த மொட்டை மாடிக்கு மேல ஒரு இது இருந்திருக்கு. அதை பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தை வந்து இளநீர் பார்த்தீங்கன்னா நேர தலைமேட்ல வந்து விழுந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் அவர் அசராம இருந்தா பாண்டி அவர் அங்கேயே அவரு ஸ்பாட் அவுட்ல இருப்பாரு. அப்புறம் பாண்டி ஒரு பெரிய குழப்பம். இன்னொரு நல்லதாண்டா இருந்துச்சு. என்னைக்கு கல்யாண பேச்சு எடுத்தாங்களோ அன்னைக்கே நம்ம இப்படி ஆயிடுச்சுடா, இது என்னவாடா இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய குழப்பமா இருந்திருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா அப்படி அதே மாதிரி அவங்க அப்பா இருக்காரு பாத்தீங்களா. அவங்க அப்பா வந்து அந்த சொன்னேன் பாத்தீங்கன்னா தண்ணி எடுத்துட்டு வரும்போது நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி வந்து தங்கச்சி உருவத்தை வந்து தண்ணி வந்து வச்சுட்டு போனாங்க. அவரு கூட மாதிரி சொன்ன உடனே பாண்டியவர் வந்து பாண்டி தங்கச்சி வந்து நான் இப்பதான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா. அது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி அவங்க அப்பா வந்து அந்த ஒரு பெண்மணி தங்கச்சி உருவத்துல வந்து பயமாத்திட்டு போயிருக்காங்க. உடனே அவங்க அப்பாவும் ரொம்ப கத்தி மாதிரி சொல்லியிருக்காரு, இல்ல ஒரு பெண்மணி வந்து இப்ப நான் பார்த்தேன், அப்படியே கொடூரமான தோற்றத்துல என் பக்கத்துல நின்று கழுத்தை நெரிச்சிருச்சு, நல்லவேளை என்னை கொல்ல பார்த்துச்சு அப்படின்னு அப்படி சொன்ன உடனே வேற வழி இல்லாம சரி இது நம்ம பாண்டியவருக்கு விஷயம் அவங்க அம்மாவிட்ட சொன்னோம்னா பயந்துருவாங்க வீட்டுல அப்படின்னு பாண்டியவர் மறைச்சிட்டு இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதாவது அவங்க அத்தை மாமா அந்த லட்சுமி அதாவது பாண்டியவருக்கு அத்தை பொண்ணு சொன்ன பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு அவங்களோட அத்தை மாமா அவங்க பாத்தீங்கன்னா மதி லட்சுமி அவங்கள்ட்ட சொல்லி மதி உங்க மாமாவுக்கு வந்து பெரிய பிரச்சனையாமா அப்படின்னு இப்படி சொல்லியிருக்காங்க மாமனாருக்கு. லட்சுமி வந்து மாமனார் பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உடம்பு சரியாம இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து மாமா பாக்குறேன்னு சொன்னோடனே அவங்க பாண்டியவங்க அம்மாவும் அம்பளுத்திருக்காங்க. ஓ அப்படியே மாமாவும் பார்த்துட்டு அப்படியே உன்னோட புருஷனையும் பார்க்கலாம் வந்துட்டியா அப்படின்னு அம்பளுத்த உடனே லட்சுமி அவங்கள வெட்கப்பட்டு சிரிச்சிருக்காங்க. பாண்டியவங்க பாத்தீங்கன்னா லட்சுமி அவங்ககிட்ட சொல்லி போய் மாமாவுக்கும் எனக்கும் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் ஒரு காப்பி போட்டுருமா, இனிமேல் இந்த வீட்டுக்கு நீ தானே வரப்போற அப்படின்னு சொல்லி பாண்டியவங்க அம்மா இருந்துட்டு சொல்லியிருக்காங்க. உடனே லட்சுமி அவங்க இருந்துட்டு ஆமா இந்த வீட்டுக்கு நம்ம மறுமணம் வரப்போறோம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் காஃபி போட்டிருக்கும்போது ஒரு பெரிய சவுண்டா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா கீழே மயக்கம் போட போய் விழுந்திருக்காங்க. உடனே இவங்க தண்ணிலாம் தெளிச்சு எழுப்பி விட்ட உடனே லட்சுமி சொல்லியிருக்காங்க, இல்லை நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நான் வீட்டுக்கு போறேன், வீட்டுக்கு போய் நான் போகணும், அம்மாவை பார்க்கணும், அப்பா பார்க்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு பாண்டி தான் போய் அவங்கள போய் இறக்கி விட்டுருக்காங்க. இறக்கி விட்டு என்ன நடந்துச்சு லட்சுமி அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க நீங்க அதை பத்தி பேசாதீங்க, நான் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அவங்க அப்பாட்ட போய் அழுதுருக்காங்க லட்சுமி.
அம்மா நான் வந்து மாமா கட்டிக்க மாட்டேன், பாண்டி எனக்கு வேணாம், பாண்டி எனக்கு வேணாம்னு சொல்லி அழுதுருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா, உங்க அம்மா, அப்பாவுக்கு பெரிய ஷாக்கு. என்னடா புள்ள தான் பாண்டிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நம்ம போய் பொண்ணுக்கு போய் பையன கேட்டோம். இப்ப என்னடா புள்ள இப்படி சொல்றா? அப்படின்னு லட்சுமி அவங்க அம்மா, அப்பாவுக்கு பெரிய ஷாக்கு. சரி நம்ம வந்து போய் நேரடியா பார்க்கலாம்னு சொல்லிட்டு, லட்சுமி வந்து அவங்க வீட்ல விட்டுட்டு, நேரடியா அவங்க அத்தை, மாமா அதாவது பாண்டி அவங்க அத்தை, மாமா வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து, "என்னப்பா நடந்துச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு தெரியல." அப்படி மாரி நாங்க இது மாரி நடந்துச்சு. நாங்க வெளிய போனப்ப இப்படி கிச்சன்ல போய் பார்த்தா, லட்சுமிக்கு மயக்கம் போட்ட நிலைமையில விழுந்து கிடக்கு. கேட்டா, "நான் சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேங்குது." அப்படின்னு சொல்லி பாண்டியிலேருந்து அவங்க எல்லாருமே சொல்லி பாண்டி அவங்க அம்மா, அப்பாலேருந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க. சொல்லவும் பார்த்தீங்கன்னா, "இது எதுவும் சரியில்லப்பா" அப்படின்னு நம்ம இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு அவங்க குலதெய்வ கோயில் குலதெய்வ கோயில் போனோனே, அங்க பாண்டியோட இன்னொரு மாமா வந்து பார்த்தீங்கன்னா, குலதெய்வ பூசாரி அம்மா பார்த்தோனே சொல்லிட்டாரு, "நான் வீட்டுக்கு வரேன்." அப்படின்னோனே வீட்ல கால் எடுத்து வச்ச உடனே கண்டுபிடிச்சிட்டாரு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஆன்மா சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்சு இந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எதாவது நடந்துச்சா? ஆ அப்படின்னு கேட்டோனே, ஆ பாண்டியவர் பார்த்தீங்கன்னா, எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி, அந்த மாதிரி சொல்லிடுறாரு. சொல்லிட்டு அப்ப கடைசியா பார்த்தா, ஆ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு சொல்றாங்க. பாண்டிக்கே தெரியாம, அதாவது நான் உங்ககிட்ட முன்னாடி சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா? பாண்டிய தங்கச்சி வந்து ரூ. 1500 வந்து ஒரு காசு வந்து குடுத்தாங்கன்னு. அப்படி சொன்ன உடனே அவங்க அம்மா புடிச்சு திட்டுறாரு. "அந்த காசு எதுக்கு குடுத்தீங்க?" அப்படின்னு திட்டுனோனே, அப்பதான் பாண்டிக்கு ஒரு சந்தேகம் வருது. இது எப்படி அவங்களுக்கு தெரியும்? நம்ம ஒளிச்சு தானே வச்சிருந்தோம். போய் பார்க்கும்போது, நான் சொன்ன மாரி ரூ. 1500 இல்ல, மீதி ரூ. 1000 தான் காசு இருந்திருக்கு. அதான் ரூ. 2000 2500 வச்சிருந்தாங்கல்ல. 2500 1500 பிரிச்சு மீதி ரூ. 1000 தானே இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பாண்டியர் அந்த இடத்த போய் பார்க்கும்போது பெரிய அவருக்கே ஷாக்கு. என்னடா இது நம்ம தங்கச்சிக்கு எப்பட்றா தெரியும்? அவங்க தங்கச்சி எங்க போயிட்டாங்கன்னா, தங்கச்சி அங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு அதாவது காலேஜ் போயிட்டாங்க. காலேஜுக்கு போனனால அவங்க பெண்மணி இல்ல. அவங்க மாமா என்ன பண்ணிட்டாருன்னா, சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு வெளிய பார்த்தா எலுமிச்சம்பழம் போட்டு ஒரு தகடு மாரி போட்டு கட்டி விட்டான். கட்டி விட்டு, "நான் சொல்றேன். உன் தங்கச்சி வந்தோனே எனக்கு சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. அதே மாரி தங்கச்சி சாயங்காலம் உள்ள வந்த உடனே அவங்க தங்கச்சியால உள்ள வர முடியல. கஷ்டப்பட்டு உள்ள வந்து உட்காந்த உடனே அப்புறம் அவங்க மாமா எல்லாருமே வந்து, "நீ யாரு?" அப்படின்னு தங்கச்சி பத்தி கேட்கும்போது, அப்பதான் எல்லா உண்மையும் சொல்றாங்க. அவங்க தங்கச்சி என்ன சொல்றாங்கன்னா, "என் பேரு ஜான்சி. நான் வந்து இந்த மாரி இந்த பையன் வந்து என்னைய லவ் பண்ணான் ஒன் சைடா. இந்த பையன எனக்கு புடிச்சுச்சு. ஆனா, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்னைய வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த பையன் கூட போனா, இது ஏழை வீட்டு பையன். நீ கொஞ்சம் ஏழை வீட்டு புள்ள. இன்னொருத்தன வந்து நான் லவ் பண்ணேன். அவன் கூட போனா நீ ஒரு லைஃப் செட்டிலு. நல்லா கார், பைக் நல்லா வசதியா வாழலாம்ன்னு சொல்லிட்டு என் மனசவே கெடுத்துட்டாங்க. அதனால தான் இவன் அன்னைக்கு அடிக்கும்போது கூட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா, என்னால எதுவும் பேச முடியல. ஆனா, கடைசியா என்னைய அந்த பையன் ஏமாத்திட்டான் அப்படின்னு பெரிய குண்டு தூக்கி போடுறாங்க பாண்டியவர்ட்ட. என்ன அந்த பையன் உன்னை ஏமாத்துனான் அப்படி பாண்டியவர் கேட்கும்போது, இல்ல நீ பர்ஸும் செயின் எடுத்த பாத்தியா? அந்த இடத்துல பார்த்தா, அந்த பையன் வந்து எனக்கு நெறைய காசு, பணம், அந்த பர்ஸு, செயின் எல்லாம் எனக்கு வாங்கி குடுத்துருக்கான். அப்படி இருக்கும்போது பார்த்தேன்னா, அந்த பையன் வந்து பார்த்தேன்னா, என்னைய வந்து உங்களுக்கே தெரியும். லவ் பண்ணா என்னென்ன பண்ணுவாங்க, செய்வாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, என்னைய வந்து அந்த பையன் வந்து எல்லாமே பண்ணிட்டு, லவ் பண்றேன் அந்த பேர்ல பண்ணிட்டு, எல்லாமே என்னைய ஏமாத்திட்டு, அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா, என்னைய கழட்டி விட்டு போயிட்டான். அந்த பையனே வாயால சொல்றான். இது மாரி அவ்வளோதான். நீ இனிமேலு எப்பயும் போல இருந்துக்கோ அப்படின்னு அந்த பையன் வாயால சொல்லும்போது எனக்கு பெரிய ஷாக் ஆயிடுச்சு. நானும் அழுதேன் புலம்புனேன். அப்பதான் அந்த பையன் என்ன சொல்றான், "நான் பணக்கார வீட்டு பையன். நீ பணக்கார வீட்டு பையன் தெரிஞ்சு தானே என்னைய விரும்புன. காசு பணம் இருக்கறனால விரும்புனேன். இல்ல விரும்பியிருக்க மாட்டேல்ல." அந்த பையன் அந்த புள்ளட்ட சொன்னோனே, அந்த புள்ளையால எதுவும் பேச முடியல. உடனே நம்ம காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு, நம்ம அந்த பையன விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஜான்சி அவங்களுக்கு கொஞ்சம் இதனால அந்த இடத்துலயே பர்ஸு, செயின் அவங்க அதாவது அந்த பையன் லவ்வரு என்னென்னலாம் போட்டானோ, அந்த அந்த இடத்த வச்சிருச்சு. வச்ச உடனே அவன் என்ன பண்ட்டான்னா, எனக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டான். கிளம்பிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போனதுக்கப்புறம், இந்த புள்ள வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ரொம்ப அப்செட் ஆயி ஒரு ஃபேன்ல பார்த்தீங்கன்னா, சூசைட் பண்ணி அவங்க ரூம்ல இறந்துருச்சு. இறந்த உடனே பார்த்தீங்கன்னா தான், அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டியவர் பார்த்தீங்கன்னா தான், அந்த செயினையும், அந்த பர்ஸையும் பார்த்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் நடந்திருக்கு. அப்ப அந்த பாண்டியவர் பார்த்தீங்கன்னா, திரும்பி நான் சந்திப்பேன்னு எதிர்பார்க்கல. பாண்டி வந்து எங்க வீட்டு எங்க அம்மா, அப்பாலாம் ஆதரவு சொல்லிட்டு, எங்க அம்மா, அப்பா நல்லா பார்த்துக்கிட்டான். ஆனா சத்தியமா நான் இவன் இன்ன வரைக்கும் உயிரோட இருந்து இவன தான் நான் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன். நான் ஏன்டா இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நான் ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி வாயால ஜான்சி அவங்க சொல்றாங்க. அப்பதான் அவங்க மாமா இருந்துட்டு, "நீ ஒழுங்கா போறியா? இல்ல நாங்க உன்னைய அழிச்சிரட்டா?" அப்படின்னு சொல்லிருக்காருன்னா, "நீ ஒழுங்கா போறியா? இல்ல நான் உங்களைய அழிச்சிட்டா?" அப்படின்னோனே, "நான் போயிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தங்கச்சியோட மட்டும் பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டி பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாண்டியவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, சாம கொடாங்கி அதாவது பார்த்தீங்கன்னா, குடூர்க்காரங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டியவங்க வீட்டுக்கு வெளிய நின்னு
போச்சு, இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடியாத ஒன்று செஞ்சுருக்கீங்க, கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தையும் அழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடுகுறக்காரை வந்து சொல்லிட்டு போயிருக்க உடனே பாண்டியவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து அந்த குடுகுறவார்ட்ட என்ன சாமி இப்படி சொல்லிட்டு போனீங்க அப்படின்னு கேட்ட உடனே, ஆமாம்மா இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிள்ளைய வந்து ரொம்ப வலுக்கட்டாயமா அந்த பிள்ளை ஒரு ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிட்டிங்க, அந்த ஆன்மா பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தை இன்னைக்கு பழி வாங்கணும், உங்கள் வீட்டுக்குள்ள வர முடியாமல் வெளியே நின்றுட்டு எப்போ பழி வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப காத்துட்ருக்கு, உங்கள் குடும்பம் அழிய போதுமான்னு சொன்ன உடனே வேறு என்ன சாமி செய்கிறீங்கன்னே நீங்கள் வந்து காசிக்கு போயிட்டு மோட்சத்தீவு ஏற்றுங்க, மோட்சத்தீவு ஏற்றிட்டு அந்த பிள்ளைகிட்ட நான் பண்ணது தப்புன்னு சொல்லி பண்ணுங்க அப்படின்னோடனே அதே மாதிரி காசிக்கு போயிட்டு மோட்சத்தீவை பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணக்கப்புறம் ஆனால் கொடுக்குற என்ன சொல்லிட்டாருன்னா கடைசியாக அதுக்கு மேலே அவங்க கடவுள் தாமா அப்படின்னு வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி பண்ணோடனே அதே மாதிரி காசிக்கு போயிட்டு அவங்க எல்லாம் மோஸ்தீவில் ஏற்றிட்டு எல்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாண்டியவருக்கு அங்கங்கே தட்டுப்பட்டிருக்கு. தட்டுப்பட்ட உடனே பாண்டியவர் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்ச நாள் கழிச்சு தட்டுப்படாமல் இருந்திருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியவர் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அவர் கல்யாணம் பண்ணி இப்போ வந்து பாண்டியவருக்கு பெண் குழந்தை இருக்குது. அவங்க பெண் குழந்தை பேர் ஜான்சின்னு சொல்லி நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாண்டியவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ அப்பப்போ தட்டுப்பட்டாங்க, அப்புறம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கே தெரில ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன் பாண்டியவர் சொல்கிறேன்னா, ப்ரோ அப்பப்போ அவங்களுக்கு தட்டுப்பட்டாங்க அப்படின்னா கருடபுரத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பப்போ ஒரு ஆன்மா வந்து உங்கள் கண்ணில் தட்டுப்பட்டுச்சுன்னா அவங்க ஆட்காலம் இருக்கிறது அப்படின்றது தான் அவங்க மேலே தட்டுப்படுது. இப்போ அவங்க ஆட்கால் வந்து முடிஞ்சிருக்கும், அதனால அவங்க தட்டுப்படாமல் இருந்திருப்பாங்க. எனிவேஸ் இதுக்கு மேலே உங்கள் லைஃப் எதாவது நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கடவுளை எதாவது வேண்டிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாண்டியவர் வந்து இந்த மின்னஞ்சல் மூலியமாக நம்மகிட்ட ஷேர் பண்ணி முடிச்சிருக்காரு. ஓகே, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் மூலியமும் சரி நம்மளும் சரி நம்ம கண்டிப்பாக நம்ம கடவுளை வேண்டிக்கிறோம் நீங்கள் நல்லபடியாக லைஃப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் அப்படியே இதோட முடிச்சிடுங்க கைஸ். அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் இதே மாதிரி அமாவாசையும் நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுற எல்லா விஷயமே நான் வீடியோ மேக் பண்ணி போடுவேன். எப்படி ஷேர் பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் வாய்ஸ் நோட்டை ஷேர் பண்ணலாம் இன்ஷால்லா போய், இல்லைனா நீங்கள் டைப் பண்ணி ஷேர் பண்ண மெயிலில் போய் நீங்கள் ஷேர் பண்ணுற எல்லா விஷயமே நோட்டிஃபிகேஷனாக அதாவது நான் வீடியோ மேக் பண்ணி போடுவேன். அதே மாதிரி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிறவங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க, மறக்காம ஆல் செட்டில் பண்ணிக்கோங்க. இது வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு. கமெண்ட் பண்ணுற எல்லாமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கும். உங்கள் என்ன டவுட்னாலும் உங்கள் ஓகே அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். அது வரையும் உங்களுக்கு